அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு மாத்தளை மாவட்டத்துக்குரிய அல்லே பக்கா அதோட 2-3 இடங்களையும் பார்த்துட்டு வருவோம் மட்டும் தான் போய் கொண்டிருக்கிறோம். இப்போ நேரம் சரியா 9:45. இங்கிருந்து நாங்கள் 168 கிலோமீட்டர்ன்றது போகணும். இந்தியா ரைட்டில் என்னோட அந்த கேம்பஸ் ஃப்ரெண்ட் தான் ஜாயின் ஆகிருக்கிறார். கனநாள் இந்தியாவில் சைட் எல்லாம் போய் என்னடா கொரோனா பிரச்சனால லாக்டவுன்ன்றதை போட்டு வச்சிருந்தவர்கள் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. வட மாநிலத்தில் தான் நிறைய இடங்களை போட்டுக்கொண்டே இருந்திருப்பேன். இன்றைக்கும் அப்படி ஒரு நிலைமை தான் இருக்குது என்றாலும் நான் ரிஸ்க் எடுத்து போய் கொண்டிருக்கிறேன். ஏன்னா தொடர்ந்து லாக்டவுன் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதால் நாங்கள் அதுக்கு முதலே ஒரு சில வீடியோக்கள் எடுத்து வச்சிருந்தோம்னா எங்கேயாவது ஒரு சந்தர்ப்பத்தில் உதவும் பண்ணுறதுக்காக தான். அது மட்டும் இல்லை, இப்போ நேரம் 10:20 நாங்கள் அங்கே போய் சேர எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 1 மணி ஆகும் போல இருக்குது. நாங்கள் அந்த 1 மணி அப்புறம் என்னத்தை சுற்றி பார்க்க போகிறோம்ன்றது எனக்கு தெரியலை. என்றாலும் போகணுமென்ற ஒரு உத்வேகம் மட்டும் இருக்குது. நாங்கள் இப்போ தம்பில் என்ற இடத்துல போய் கொண்டு இருக்கிறோம். இப்போ நேரம் சரியாக 11:20. நாங்கள் கிட்டத்தட்ட பவனியாலேருந்து 1.5 மணி காலத்தில் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். நாங்கள் இப்போ போய் கொண்டிருக்கிற தம்பில் என்ற இடத்துல இலங்கையிலே பெரிய மார்க்கெட், அதாவது மரக்கறி மார்க்கெட்ன்றது இருக்குது. இதில் தான் கூடுதலான சன நடமாட்டம்ன்றதும் இருக்கும். இதுக்குள்ள தான் கூடுதலாக கொரோனா பரவலுக்கான சந்தர்ப்பமும் இருக்கும். ஆனால் நாங்கள் எங்கேயுமே நிப்பாட்ட போகிறதில்ல இந்த இடத்துல. இதில் முன்னே பாருங்க மரக்கறி வாகனங்கள்ன்றது போகுது. நான் சொல்லியிருப்பேன் இங்கே தான் மார்க்கெட் இருக்குன்ட்டு. எங்களோட இடது பக்கத்தில் இருக்குது பாருங்கள், இதுதான் மார்க்கெட். அவ்வளோ வாகனங்கள் எத்தனை பேர் நிற்கிறோம்ன்றதை பாருங்கள். ஒரு தர ஏதோ ஒரு முறை தவற விட்டாலும் அவ்வளோ பேருக்கும் கொரோனா பரவதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. ஒரு மாதிரி தமிழில் தாண்டி போய் கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு முன்னுக்கு போகிற ஒரு ஜீப்புன்ற சைலன்சரை பாருங்கள், இவ்வளோ பெருசுண்டு. எங்களோட துட காலுண்ட அளவு இருக்கும் போல இருக்குது. அந்த அளவுக்கு மொத்தம் சைலன்சர் போட்டிருக்கணும். ஆனால் இவ்வளோ பெரிய சைலன்சர் போட்டிருந்தா நார்மல் சவுண்ட் தான் வருது. அதனால் இதுக்கு எழுதுறதுக்கான ஒரு சந்தர்ப்பம்ன்றது இருக்காது. இடத்துல போய் கொண்டு இருக்கிற எங்களுக்கு வியூவை பாருங்கள் எப்படி இருக்குண்டு. உண்மையிலும் அங்கால மேலே இந்த ரோட்டு அந்த கிளைமேட், இப்போ அந்த மழையும் வர்ற மாதிரி இருக்குது, ஆனால் வெயிலும் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் இந்த ஆரம்ப கட்டத்திலேருந்து இந்த வீடியோஸ் பார்த்து கொண்டிருக்கீங்களாண்டா கட்டாயம் உங்களுக்கு இந்த இடமெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துல எல்லாம் பாருங்களேன், சோளன் விற்கணும், அதே மாதிரி இளநீ விற்கணும், ஜூஸ் விற்கணும். இது எங்களோட வட மாநிலத்தில் எத்தனை இடங்கள் எப்படி வச்சு விற்கணும்ன்றதை நாங்கள் எண்ணி சொல்லலாம். எங்கேயாவது 1-2 இடத்துல இருக்கும். ஆனால் இந்தியாவில் பக்கம் வந்தால் கூடுதலான இடங்களில் இப்படியான இளநீ விற்கிறது, சோளன் விற்கிறதுன்றது செய்து கொண்டே இருப்பினோம். அந்த வகையில் இங்கேயாவது ரோட்டுகளும் அந்தளவு வெயில் இருக்காது. ஏன்னா பக்கத்துலேயே மரங்கள் இருக்கிறதால கூடுதலான இடங்கள் அப்படி வெயில்ன்றது அறவே தெரியாது. இன்றைக்கு தான் இந்தியாவில் வரைக்கும் லேட்டாகவே வாரம். இல்லாட்டி நாங்கள் விடிய வில்லைன்னு ஒரு 6 மணிக்கே வெளிக்கிட்டுருவோம். இந்தியாவில் எல்லாம் வாரண்டா. ஏன்னா நாங்கள் ஓட வேண்டிய தூரம் ஒரு 150 கிலோமீட்டருக்கு கூடுதலாக இருக்கிறதால நாங்கள் இந்த இடங்களை முழுமையாக சுற்றி பார்க்கணும்னா நாங்கள் வெள்ளனே வந்திருக்கணும். இன்றைக்கு நாங்கள் எப்படியெல்லாம் இதை சுற்றி பார்க்க போகிறோம்ன்றது எங்களுக்கு தெரியல. நாங்கள் இப்போ நவுளு என்ற இடத்துல போய் கொண்டு இருக்கிறோம். அங்கே இடது பக்கத்தால் திரும்பி போனால் தான் ரிவர்ஸ் டோன் அந்த இடங்களுக்கெல்லாம் போகலாம். எல்லாம் பாருங்கள், தொடர்ந்து வாங்கணும். ஒவ்வொரு வாகனத்தையும் ஓவர்டேக் பண்ணுறதுன்றதுல வாழ்க்கை வெறுத்துரும். நாங்கள் தம்பில் தாண்டின பிறகு மாத்தில் போக மட்டும் சின்ன ரோட்டுகள், அதுவும் பெண்டான ரோட்டுகள், இங்கெல்லாம் ஓவர்டேக் பண்ணுறதுன்றது கஷ்டமான ஒரு விஷயம். இப்படியான பெண்டுகளில் நீங்கள் ஓவர்டேக் பண்ணீங்களா கவனமாக இருங்க. போலீஸ் ஆக்கள் நிற்கணும். பிறகு தண்டம் தான். என் ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம் 2-3 தடவை இங்கே தண்டம் வேண்டி இருக்கணும். ஏன்னா ஒரு வாகனத்துக்கு பின்னுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே பின்னால் போயிடாது. இவ்வளோ நேரம் தான் போகுது. அவங்களும் ஓவர்டேக் பண்ணலாது, நாங்களும் பின்னால் போய் கொண்டு வாழ்க்கை வெறுக்கும். அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் இப்போ போய் கொண்டிருக்கிற இடத்துல வடிவை பாருங்களேன். எங்களோட இடது பக்கத்துல எல்லாம் பாருங்கள், உங்களுக்கு தெரிகிறதா நக்கிள்ஸ் மவுண்டன் ரேஞ்ச். இதெல்லாம் பாருங்கள் அந்த கிளைமேட்டுன்றதை நீங்கள் இங்கே வந்து உணர்ந்தீங்கன்னா தான் கட்டாயம் அது உங்களுக்கு தெரியும். இங்கே இருக்கிற கிளைமேட்டுக்கு கட்டாயம் மழை பெய்யும் போல தான் கிடக்கு. நாங்கள் வவுனியாலேருந்து வரைக்கும் மழை குணமாக இருந்தது. அங்கே வெயில் இருக்காலும் இங்கே மழை பெய்யறதுக்கான சந்தர்ப்பங்கள்ன்றது இருக்குது. நாங்கள் இதில் இருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் தான் மாத்தலையே போகணும். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், வலது பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். நாங்கள் 12 மணி ஆகிட்டு தானே அதில் சாப்பிட்டு போகும்போது முடிவு ஒன்று இருக்கும். ஆட்டு தப்புடா, நான் சிக்னல் லைட் தான்டா போட்டுட்டு வந்தேன். சிக்கன் சாப்பாடு, மீன் சாப்பாடு இருக்குன்றிருக்கணும். இதில் நாங்கள் இப்போ சிக்கன் சாப்பாடு தான் போட்டு சாப்பிடுவோம். நாங்கள் தான் போட்டு சாப்பிடுவோம். சாப்பிட போகிறோம். இது வந்து அம்பர்லங்கா கறி, இது வந்து சிக்கன், இது என்ன கறின்ட்டு தெரியல, இது பருப்பு, இது ஏதோ ஒரு சாம்பல். எல்லாத்தையுமே கனநாள் இந்தியாவில் சாப்பாடுன்றது சாப்பிட்டு இப்போ சாப்பிடுவோம். ஓகே, இப்போ சாப்பிட்டுட்டோம். ஒரு சாப்பாடு விலை வந்து 400 ரூபா. நாங்கள் ஒரு தனி பத்திரம் கொடுத்துறாங்க. மொத்தம் 380 ரூபான்றது எடுத்த வேல். என்ன இப்படியான கடையில் நீங்கள் சாப்பிடுறீங்களோ ஒரு விஷயத்தை மட்டும் கவனமாக வச்சுருக்கேன். நீங்கள் என்ன தான் சாப்பிட்டாலும் ஒரு சாப்பாடு விலை வந்து 400 ரூபா. அதாவது புஃபேன்ட்டு சொல்கிறது. அந்த ஒரு விஷயம் தெரியாமல் நாங்கள் போய் பட்ஜெட்டில் சாப்பிட்டோம்னா, அதுவும் மொழி தெரியாத கடையில் போய் சாப்பிட்டோம்னா மாட்டிடும். இதில் போய்கொண்டு இருக்க மழை பயங்கரமாக தூர வலிக்கிடுது. என்ன செய்ய போகிறோமோ தெரியல. இதில் இருந்து கண்டி என்றதுக்கு 33 கிலோமீட்டர்ன்றது போகணும். இப்போ வரைக்கும் இந்த ட்ரிப் வலிக்கிட்டதில் 1870 ரூபா செலவு வந்து
வந்திருக்கு. இன்னும் ஒரு 1000 ரூபாய் பெட்ரோல் அடிக்கணும் போல இருக்குது. ஏன்னா 2 புள்ளி இருக்குது. நாங்கள் அங்கால சைட் போய் வரைக்கும் பெட்ரோல் கூடுதலாக இழுக்கும். வேண்டாம் ஏத்தங்கள் கூடுதலாக இருக்கும். பாப்போம் இதில் எங்கேயாவது நிப்பாட்டி ஒரு இடத்துல பெட்ரோல் அடிக்கணும். நாங்கள் இப்போ மாத்தலைக்கு வந்துட்டோம். இதில் இருந்து பாருங்கள் ரத்தோட்டை வந்து 10 கிலோமீட்டர் போட்டுருக்கு தானே. ரிவர் ஸ்டோன் 26 கிலோமீட்டர் வந்து போட்டிருக்கு தானே. இந்த ரோட்டால் நாங்கள் போகிற கல்லே புக்கா 360 வியூக்கு போகக்கூடாது. ஏன்டா இதால் போனீங்கன்னா ரோட்டுன்றது படு மோசமாக இருக்குது. நான் அந்த ரோட்டை காட்டணும் பாருங்க. இதால் போய்க்கல ஆரம்பம் நல்லா தானே இருக்கும். ஆனால் அதுக்கு அங்கே ரோட்டுன்றது பயங்கர மோசமாக இருக்குது. நாங்கள் இதில் இருந்து போய் வத்தேகம ரோட்டு இருக்குது. அந்த ரோட்டால் தான் நாங்கள் போகிறோம். அந்த ரோட்டால் போனோம்னா ஈஸி. ஒரு மாதிரி இந்த மாத்தலை டிராஃபிக் எல்லாத்தையும் தாண்டி போய் கொண்டு இருக்கிறோம். இதில் இருந்து இன்னும் 28 கிலோமீட்டர் போகணும்னு சொல்லுது. நாங்கள் இப்போ நேராக போகணும் வத்தேகம ரோட்டுக்கு. இதுலேருந்து 13 கிலோமீட்டர்ன்றது போகணும். இதிலேருந்து நீங்கள் எப்படியே போனீங்கன்னா நுவரேலியா பக்கம் அங்கால போய் கொள்ளலாம். இதுலேருந்து போய்க்க பிஓசி ஏடிஎம் இருக்குது. அந்த ஏடிஎம்மில் தான் காசு எடுத்து பெட்ரோல் அடிக்கணும். ஏன்னா நாங்கள் இந்த மாத்தலையில் அடிப்போம் பார்த்தா அது ஒன்வேயில் இருக்கிறால அந்த இடத்துக்கு போகிறது சிரமம். இதெல்லாம் நல்ல மழை வெயில் தான் விட்டுருக்கு. என்ன செய்ய போகிறோமோ தெரியலை. இப்போ நாங்கள் போய் கொண்டிருக்கிற இடம் முக்கு விளையாண்டு இந்த இடத்துல ஏடிஎம்மில் நிப்பாட்டி காசு எடுத்துகிட்டு நான் பெட்ரோல் செட்டிஞ்சால் இருக்கிற மாதிரி என்றால் தெரியலை. நாங்கள் இதிலேருந்து அப்படியே நேராக போனோம்னா தான் வத்தேகம் அந்த இடத்துக்கு போகிறது. நாங்கள் ஆனால் இதிலேருந்து இடது பக்கம் திரும்பி எல்கடுவா போகிற ரோட்டுன்ட்டு சொல்கிறது. இந்த ரோட்டால் தான் நாங்கள் போகணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இஞ்சால் பெட்ரோல் சைட்டு இருந்த மாதிரி என்றால் தெரியலை. என்ன மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண போகிறோமோ எனக்கு என்ன தெரியல. 2 புள்ளி தான் பெட்ரோல் இருக்குது. வாவ் அப்படியே பாருங்களேன். எங்களுக்கு முன்னுக்கு தெரிகிற ஃபுல்லாகவே மலை தான். அந்த மலையை சுற்றி அப்படியே முகில்களாக தான் இருக்குது. இப்படியான காட்சிகள் எல்லாம் பார்த்து எவ்வளவு நாள் அப்பா சந்தோஷம் இனிமேல் வேண்டி இருக்குது. நாங்கள் இப்போ அந்த மலைய ரோட்டுகளுக்கு வேறு வலிக்கிட்டோம். அதாவது பெண்டு ஆன ரோட்டுகளுக்கு வேறு வலிக்கிட்டோம். இதிலேருந்து நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோம். கல்லேப்பக்காக போகிறதுக்கு முதல்ல ஏன்னா மழை பெய்யுது. கல்லேப்பக்கால் அந்தளவுக்கு வியூ இருக்காது. இதிலேருந்து போய்க்கலாம் வான்ட்ரி ஹில்ன்ற ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு 11 கிலோமீட்டர் 2 போட்டிருக்கு. அந்த இடத்துக்கு தான் இப்போ முதலாவது நாங்கள் போகிறோம். இதில் இந்த வியூவை பாருங்களேன் எப்படி இருக்குண்டு. இப்போ எப்படி இருக்குது வேறு லெவல் பா. இஞ்சால பேசாமல் ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து இஞ்சாலே இருக்கலாம் போல இருக்குது. இஞ்சால கூடுதலாக சைக்கிள்ன்றது இருக்காது. ஆனால் இஞ்சால ஆட்டோ தான் முதலாவது பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா டப்பன்னு கொண்டு வந்து வெட்டி விட்டுருவாங்க. அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். இஞ்சால வரைகளை இந்த சந்தையில் இருந்து அப்படியே நாங்கள் நேராக போகணும். இதில் பாருங்கள் டெக்னாலஜி தொழில்நுட்பம் ஏதோ ஒரு ஸ்கூல் வந்துட்டு இருக்கு. ஆனால் அந்த ஸ்கூலோட பேரை நாங்கள் பார்க்கலாது. இஞ்சாலையெல்லாம் மழை பெய்யுறதுன்றது சாதாரணமாக நடக்கிற விஷயம். நாங்கள் நிறைய தர வரைக்கும் இஞ்சால மழைன்றது தான் பெய்து கொண்டு இருக்கோம். நாங்கள் இந்த இடத்துல போய் கொண்டு இருக்கல எங்கள் இடது பக்கத்தில் காட்டுறேன் பாருங்கள் ஒரு வியூ எப்படி இருக்குன்ட்டு. செம்மையாக இருக்குது. இந்த இடத்துல ட்ரோன் ஷாட் எடுக்கணும் போலே இருக்குது. என்ன செய்கிறேன்னு தெரியலை. என்றாலும் ஒரு முயற்சி செய்வோம்ட்டு ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு நோக்கம் மட்டும் இருக்குது. பிரேக்ன்றது மட்டும் இருக்குது போல இருக்குது. அதால் நான் பிடிக்க அங்கே போய் கொண்டு இருக்கிற மாதிரியே இருக்குது. இந்த இடத்துல நிப்பாட்டி ட்ரோன் ஷாட் எடுப்போம் கட்ட. இப்போ இந்த இடத்துல ரவுண்ட் ஷாட் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நாங்கள் எதிர்பார்த்த அளவு இருந்துதான்றது நீங்கள் தான் சொல்லணும். என்ன பிரச்சனைனா இப்போ அந்த மழை குணம் இருக்கிறால அந்த அளவுக்கு ரவுண்ட் ஷாட் கிளியராக வராது. ஆனால் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் உண்மையிலுமே அந்த கிளைமேட் சொல்ல வார்த்தையில் கட்டாயம் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா தான் அந்த உணர்வுன்றது உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். இதுலேருந்து நான் அந்த வீடு தொகுதி ஒன்று வடிவாக இருந்தது அந்த இடத்த எடுப்ப வந்து பார்த்தா நானும் பேட்டரியை வேஸ்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக ரக்கிட்டேன். என்ன என்னென்னா நாங்கள் சாப்பிட்டதில் அந்த பெரிய ஒரு மிளகாய் ஒன்று இருக்குது. அந்த மிளகாய் தான் போட்டிருக்கணும் போல இருக்குது. அது ஒவ்வொரு வந்து கொண்டு இருக்குது. இந்த பக்கம் சும்மாவே சமைக்காது. நாங்கள் இப்போ ஒரு டவுனில் போய்கொண்டு இருக்கிறோம். இந்த டவுன்லேருந்து வலது பக்கம் திரும்பினா வத்தேகமாக 13 கிலோமீட்டர், அதே 22 கிலோமீட்டரில் மாத்தலை என்ற இடம் இருக்கான். இதில் இருந்து நாங்கள் இடது பக்கம் தான் திரும்ப போகணும். இடது பக்கம் தான் திரும்பி போகணும். இதால் போய்க்கலாம். நாங்கள் அந்த செம்புவத்திலே கண்ட இடமும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, இப்போ இடம் நிப்பாட்டி ஒரு ஐயாட்ட கேட்டு நாங்கள் அந்த ஒன்றை ஹில்லுக்கு என்ன பேர் ரெண்டு உண்ணுகளை ரெண்டு பேர் தான் அந்த ஊரில் சொல்லிவினோம். அந்த இடத்துல இப்போ செக்யூரிட்டி கார்டெல்லாம் போட்டிருக்கிறோம், அதால் விடுவின உதவியில்லைன்னு சொல்லினோம். ஐயோ, நாங்கள் இதெல்லாம் எதிர்பார்த்து விடுறோமோ அதெல்லாம் ஒரு தடங்களாகவே இருக்குது. என்ன செய்ய போகிறோம்ன்றது தெரியலை. இதால் தான் நாங்கள் வலது பக்கத்தால் திரும்பி அந்த செம்புவத்திலே கண்ட இடத்துக்கு போகிறது. இதில் இருந்து தான் நாங்கள் இங்கே ஒரு இடத்துக்கு போகணும் போல இருக்குது. ஆனால் அந்த ஒன்றை ஹில்லுக்கு எதால் போகணும்? ஒன்றை ஹில்லுக்கு
ஒன் ட்ரீ ஹில் அண்ட் அந்த மவுண்டன் தெரியல. நான் வந்து முன்ன கொஞ்சம் விசாரிச்சு பாருங்களேன். சரியா, நன்றி அண்ணா, நன்றி. நான் ஏதோ ஒரு யோசனையில் வந்துட்டேன். அவரும் இந்த ஊருக்கு புதுசு போல இருக்குது. நல்ல வேலை நாங்கள் வர நாளாக பார்த்து நல்ல வெயில் இருக்கையில் எல்லாத்தையும் வெறுத்துருக்கு. மேலே அங்கே இருந்து வந்து இப்படி ஜாலியும் இப்படியாண்டு. ஆனால் இப்போ எங்களுக்கு ஏற்ற மாதிரியே இந்த கிளைமேட்ன்றதை நாங்கள் ஃபீல் பண்ணி கொண்டு தான் போய் கொண்டு இருக்கிறோம். எங்களோட கண்ணுக்கு முன்னுக்கு தெரிகிறது எல்லாமே தேயிலை செடி தான். இதில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். கூடுதலான பேர் அந்த தேயிலை செடியை பார்த்துருக்க மாட்டீங்க. ப்ரோ கூகுள் மேப்பை நீங்கள் பாருங்கள், இதுதான் பாருங்கள் தேயிலை செடி. எப்படி கொய்வினம் பண்ணு தெரியல. இப்படி தான். ஐயோ ஒன்று ஓடி வேஸ்ட்டாக போகக்கூடாது. இதில் வச்சுருவோம். இதில் பாருங்கள் வியூவை. இந்த இடங்கள் எல்லாமே அப்படியே ரெக்கார்ட் பண்ணணும் போல இருக்குது. என்ன செய்கிறது, கேமரா பேட்டரியும் அப்படி மெமரி கார்டும் அப்படின்றதால அளவாக தான் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணணும். ஹல எஸ்டேட், அந்த எஸ்டேட்லாம் இப்போ போய்கொண்டு இருக்கிறோம். இந்த இடத்துல ரோன் ஷாட் விட்டாலும் நல்லா தான் இருக்கும். பார்ப்போம் நாங்கள் அந்த வியூ பாயிண்ட்லேருந்து ஜாலியில் நடக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியே குளிருது. இப்போ வரைக்கும் குளிர் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இங்கே பயங்கரமாக குளிர வலிக்கிடுது. ஒன்ட்ரி ஹில் என்ற இடத்துக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டோம். இதில் இருந்து பாருங்கள் போட் போட்டிருக்கு. ஒன்ட்ரி ஹில் அண்டு வியூ பாயிண்ட் ஹைக்கிங் கேம்பிங் ஆஃப் ரோட் ட்ராக் எல்லாம் போட்டிருக்கு. இதில் ஃபோன் நம்பரும் போட்டிருக்கு. நான் அதை உங்களுக்கு கீழே போடுறேன். சரி, இதுலேருந்து நாங்கள் போவோம். என்ன மாதிரி இருக்க போகுதுன்றது தெரியலை. அதே மாதிரி உள்ளே விடுவிடுவோன்றது தெரியலை. செம கிளைமேட்டாக இருக்குது. இப்போ பார்த்து லைட்டாக வெயிலும் வரைக்குது. இந்த ரோட்டுகள் எல்லாத்துலேயும் வளர்க்குறதுக்கான ஒரு சந்தர்ப்பம்ன்றது இருக்கும். கவனமாக பார்த்து விடணும். இப்படி சொல்லிகிட்டே நான் தான் விழுந்து காட்டணும். ஏற்கனவே 2-3 தடவை விழுந்துட்டேன். இங்கே இல்லை இதில் போய்க்குள்ள பேன் ஒன்று நிற்கிது. அப்படியே நேராக தானே போகணும். இதில் யாருமே எங்களை மறைக்கிற மாதிரி இல்லை. அதில் அப்படியே நேராக போவோம். இது கிஞ்சால போய்க்கல மறைச்சின வேண்டாம் தான் பிரச்சனை. இது இந்த ஊர்க்கார படிகள் எல்லாம் இருக்காங்க போல இருக்குது. எங்களை வலது பகுதியில் எல்லாம் பாருங்களேன் எப்படி வியூ இருக்குண்டா. அப்போ வலிக்கு விழுந்துட்டு தம்பி மேலே போகலாமா? வரேன். நன்றியா. ஐயோ, நான் இந்த ஒவ்வொரு இடங்களுக்கும் போய் ஒவ்வொரு பாசைகள் கதைக்கணுன்றது ஆசை. வித்தியாசமாக இருக்கும். இதே மாதிரி பேட்டிக்கலோவில், இதே மாதிரி எங்கள் இடங்களில் ஜாழ்ப்பாணத்தில் ஒவ்வொரு இடங்கள்லேயும் வித்தியாசமான தமிழ்ன்றது இருக்கும். இல்லைங்க பொறுத்த மட்டும் என்ன வியூ ப்ரோ இது வேற மாதிரி ஜாலியெல்லாம் ரோட்டுகளை பாருங்கள் செங்குத்தாக வருது. டப்புன்னு வந்துட்டோம் அந்த ரோட்டில் இருந்து. ஒரு 5 நிமிஷமெல்லாம் தேவையில்லை போல இருக்கு ஜாலி பைக்கில் வர்றதுக்கு. ஆனால் வியூன்றது வேறு லெவலில் இருக்கும் போல இருக்குது. நிறைய பேர் இங்கே நிற்கிறாங்க. டூரிஸ்டாக வந்திருக்காங்க. நிறைய பேர் வந்திருக்காங்க. என்ன ஓகே, இப்போ இடையில என்ன நடந்தேன்டா, இந்த GoPro ஃபைட்டு மௌனியாலேருந்து இங்கே வரும் வரைக்கும் ஒரு 32 GB மெமரி காட்டும். அதே மாதிரி ஒரு பேட்டரியை யூஸ் பண்ணி தான் நான் வீடியோ எடுத்தேன். எத்தனை பேர் இந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு தெரிய மட்டும் தெரியல. ஏன்டா நான் ஒரு இடத்தை எடுத்த உடனே ஆஃப் பண்ணிடுவேன் கேமரான்றது. இடத்துக்கு ஆட்டோவில் எல்லாமே வந்திருக்கணும். வரலாம் சோழியில் பாதை அதுக்கேற்ற மாதிரி தான் செய்து வச்சிருக்கணும். வாகனங்களை நீங்கள் வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் ஒன்ட்ரி ஹில் நாங்கள் அந்த பார்க்கிங்குக்கு வந்துட்டோம். இதில் நாங்கள் பைக்கில் நிப்பாட்டி கொள்ளணும். ஓகே, இதில் இருந்து நடந்து போகணும். நாங்கள் அந்த கல்லே பக்கம் இடத்துல போய்க்கலாம். நிறைய அந்த இப்படி கொட்டில்கள் இருக்கும். அதே மாதிரி வியூ ஜாலியும் இருக்குன்றதால தான் நாங்கள் இங்கே வந்த நாங்கள் பாப்பா அதுவும் இருக்குமென்ற ஒரு நம்பிக்கையில் தான் போய் கொண்டிருக்கிறோம்.
கான்செப்ட் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இதுலேருந்து வெளிக்கிட்டோம். இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் இஞ்சால செய்யலாம் என்னென்னா கேமிங் போடலாம். கேமிங் போடுறதுக்கு ஒரு டென்ட்டுக்கு 1000 ரூபாய் படி எடுப்பினோம். அதே மாதிரி நீங்கள் ட்ரிங்க் பண்ணுறது எல்லாமே செய்து கொள்ளலாம். இந்த இடத்துல இருந்து போகிறதுக்கே மனசு இல்லை, அந்தளவுக்கு நல்ல இடம். இந்த இடத்துல எல்லாம் கேமிங் செய்யணும் பார்ப்போம். காலப்போக்கில் வந்து இந்த இடத்துல கேமிங் செய்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம்ன்றது இருக்குது. நாங்கள் இப்போ மெயின் ரோட் அடிக்க வந்துட்டோம். இதில் இருந்து நாங்கள் வலது பக்கத்தால் தான் வந்திருப்போம். இதில் இருந்து நாங்கள் இப்போ இடது பக்கத்தால் போகணும். நீங்கள் அந்த மலையிலேருந்து ஒரு 5 நிமிஷம் தேவையில்லை நாங்கள் இந்த மெயின் ரோட்டுக்கு வரதுக்கு. ஓகே, நான் இதோட இந்த எபிசோட் 1 முடிச்சுக்கொள்கிறேன். இதில் இருந்து நாங்கள் அடுத்தது அங்கே போகிறோம்ன்ற நீங்கள் அடுத்த வீடியோவில் பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ ஏதாவது ஒரு காரணத்துக்கு அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ண கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.